தேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். வார்த்தையாம் இயேசு தேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். யாரும் சேராத ஒளியில் இயேசு என்றும் வாசம் செய்கின்றார். சாத்தானை ஜெயிக்க பிறந்தார் இயேசு, இப்பூவில் ஜெயிக்க பிறந்தார். வார்த்தையாம் இயேசு தேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். இயேசு பரிந்து பேச பூமி வந்தார். ஆனந்தம் சந்தோஷம் உண்டாகவே மனிதனாய் இயேசு பிறந்தார். வார்த்தையாம் இயேசு தேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். வார்த்தையாம் இயேசு தேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். அழைப்பை பெற்று மெசொப்பொத்தேமியாவில் இருந்து வருகிறான். ஈராக்கு தேசம் ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணம். அந்த பட்டணத்துல இருந்து அவன் வெளியே வரும்போது அப்பா தேராகு ரட்சிக்கப்பட்டதே பெரிய காரியம். ஆபிரகாமுக்கு விரோதமா ரொம்ப செயல்பட்டார். 3 வயசுலயே ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனம் கொடுத்தார். அவனை தெரிந்தெடுத்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. சின்ன வயசுலயே கர்த்தர் தெரிந்தெடுக்க முடியும். தேராகு ஆபிரகாமுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தான். ஏன்னா தேராகு சின்ன சின்ன விக்கிரகங்களை செய்து அதை விற்கிற தொழிலை பண்ணான். அதெல்லாம் ஆபிரகாமுக்கு செய்யறதுக்கு இஷ்டமே இல்லை. மெய்யான தேவன் இருக்கும்போது இதை போய் செஞ்சு வச்சுட்டு எப்படி நான் அதை எடுத்து கையால் எடுத்து கொடுப்பேன், இது தெய்வம்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரே குழப்பம். இந்த ஆபிரகாம் ஒரு நாள் வந்தபோது இந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு தகப்பனை ரட்சித்தாரு. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? தகப்பனை ரட்சித்தாரு. தகப்பன்ட்ட சொல்றான், அப்பா இந்த மாதிரி எனக்கு தரிசனத்தில் வந்து ஆண்டவர் சொன்னாரு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொல்றாருன்னு சொன்ன உடனே அப்பா கை கொடுக்குறாரு. பாருங்க, இதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அப்பாட்ட சொன்ன உடனே ஓகே நம்ம எல்லாரும் கிளம்புவோம்னு சொல்லி குடும்பமாக இடம்பெயர்ந்து போகிறார்கள். எவ்வளவு கடினமானது இது! ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் குடும்பத்தில் ஒற்றுமையை குறிக்கிறது. இடம்பெயர்ந்து ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து தொழிலில் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சின்ன தொழில், விக்கிரங்களை செய்து விற்கிற அந்த சின்ன தொழிலை அவர்கள் விட்டு விட்டதுனால கர்த்தர் ஆரான்ல வந்து அவங்கள பெரிய நிறைய தொழிலை வைத்து ஆசீர்வதித்து சம்பாத்தியத்தை அதிகப்படுத்தி சீமானாக்கினார். சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஆரான்ல தான் தேராக மரித்து போனான். அதன் பின்பு ஆண்டவர் திரும்ப கூப்பிட்டு, ஆபிரகாமே
எவ்வளவு இன்ட்ரெஸ்டா மெசொப்பொத்தாமியாவிலிருந்து எழும்பி வந்த, நான் உன்னை அழைக்கும் போது அப்பாவையும் கூட்டிட்டு அப்பாவையும் உன் தரிசனத்துக்கு இணங்க பண்ண வைத்து கூட்டிட்டு வந்தியே, இப்ப அப்பா மரித்த உடனே ஏன் இப்படி சும்மா உட்கார்ந்துருக்கிற? எலும்பு, நான் உன்னை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். I wanted to bless nations through you. உனக்குள் பூமியின் வல்சமன்கள் ஆசீர்வதிக்கப்படும். கட்டளைக்கு கீழ்ப்படுத்து கானான் தேசத்துக்கு வருகிறான். ஆபிரகாமும் சாராளும், சத்தமா சொல்லுங்க, ஆபிரகாமும் சாராளும். குடும்ப ஆசீர்வாதம் இறக்கணும். கணவனும் மனைவியும், சத்தமா ஆமென் சொல்லுங்க, கணவனும் மனைவியும். இந்த ஹல்லேலூயா கோட்பாடு சீர்குலைக்கப்படவே கூடாது. மனைவியும் கணவனும், கணவனும் மனைவியும், இந்த குடும்ப ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளும் இறங்குவதாக. அந்த கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற அந்த ஒருமைப்பாடு குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் தேவை. ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்கிற அளவுக்கு ஒரு மனம் இல்லை. ஏன்னா புருஷன் உள்ளத்துல நிறைய இறைச்சல், மனைவியின் உள்ளத்துல நிறைய இறைச்சல். ஆகவே ஒருத்தர் சத்தத்தை ஒருத்தர் கேட்க முடியல, கர்த்தருடைய சத்தத்தையும் கேட்க முடியல. பிரச்சனையின் இறைச்சல்கள் அதிகமாக இருக்கிறது, ஒருமனப்பட்டு கேட்க முடியல. பிலிப்பு பட்டணத்திலே பவுல் பிரசங்கம் செய்த போது நிறைய பேர் ஒருமனப்பட்டு கேட்டாங்க. அப்படி ஒருமனப்பட்டு கேட்ட ஒரு பெண் தான் லீதியாள். ரட்சிக்கிறான், கர்த்தருடைய இருதயத்தை திறந்து ரட்சிக்கிறான். சமாரியா பட்டணத்திலே பிலிப்பு பிரசங்கிக்கும் போது அப்போஸ்தலர் 8:6 வாசித்து பாருங்கள். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஒருமனப்பட்டு, இந்த ஒருமனம் குடும்பங்களுக்குள்ள வர வேண்டும். ஒரு மனம், கணவன் மனைவி பிள்ளைகள், இந்த ஒரு மனம் கடந்து வருவதாக. இந்த 21 நாட்கள் உபவாசத்திலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். குடும்பமாக ஒருமனப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற ஒன்று. குடும்பமாக ஆராதனைக்கு குடும்பமாக வருதல். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அதனால ரோமர் 15:5-6 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே ஆவியினாலே மகிமைப்படுத்தும்படி பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நீங்கள் ஒருமனப்பட்டு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நாம் வேண்டிக் கொள்ள போகிறோம். குடும்பங்களுக்குள்ள ஒரு மனம், பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையிலே ஒரு மனம், சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மனம், சகோதரிகளுக்கு இடையிலே ஒரு மனம், சகோதரர்களுக்கு ஒரு மனம், இனத்தார் ஜனத்தாருக்குள்ளே ஒரு மனம். சமாதான குலைச்சல்கள் இருக்கக்கூடாது. சமாதானமாக இருந்து ஊழியத்தை செய்யணும். சமாதானமாக இருந்து தொழில் செய்து வேலை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். பக்கத்தில் கையை பிடிச்சு ஆமென் சொல்லுங்க. குடும்பத்திற்குள்ளே ஒரு மனம், குடும்பத்துக்குள்ளே ஒரு மனம். 1 பேதுரு 3:8 வாசித்து பாருங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாயிருங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாயிருங்கள். சபையை குறித்து சொல்லும் போதும் குடும்பங்களை குறித்து சொல்லும் போதும் ஒரு மனம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுகிறாரு. கணவன் மனைவி இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் ஒரே மனம் இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் சாபங்கள்ல அகற்றப்படுவது ஒரு மனம்தான். பல மனங்கள் உண்டாகிவிடும். பல மனங்கள், வேறுபட்ட சிந்தனைகள், வேறுபட்ட சிந்தைகள், இதெல்லாம் ஆண்டவர் வேரோட இன்னைக்கு பிடுங்குறார். என் ஆவியில பார்க்கிறேன். சத்தம் ஆமென் சொல்லுவோமா? ஆராதனை நேரத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். என்ன தெரியுமா? ஸ்பெஷல் கிரேஸ் நான் ஆராதனையில் ஊட்டிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. என்ன தெரியுமா? இந்த கலர்லாம் உடைக்கிறதுக்கு ஒரு சாவி யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த சாவி அதை காமிச்சு ஆண்டவர் சொன்னாரு, சில ஸ்பெஷலான காரியங்களை செய்வதற்கு, சில காரியங்களை உடைத்து அனுபவிப்பதற்கு இந்த ஆராதனையில நான் கிருபைகளை கொடுக்கிறேன்னு சொன்னாரு. சத்தம் ஆமென் சொல்லுங்க. பரிமள தைல பாட்டில் உடைச்சி இயேசுவின் பாதத்தை ஊற்றுறது ஸ்பெஷல் கிருபங்க. எல்லாரும் செய்ய முடியாது. இந்த சாவி ஒரு சோடா பாட்டில் இருக்கிறதோ அல்லது ஒரு கலர் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்க, அதை உடைக்கணும். அப்படி இன்னைக்கெல்லாம் பாட்டில் வந்துருச்சு, பிளாஸ்டிக் பாட்டில். ஆனால் அந்த ஒரு சாவி இல்லாமல் எவ்வளவு திணறுவோம் தெரியுமா? அந்த ஒரு சாவி இல்லாமல்
ஸ்பெஷல் கிரேசஸ் இன்னைக்கு கர்த்தர் ஊட்டி கொண்டிருக்கிறார். விசேஷித்த கிருபைகள் அனுபவிக்கிற சிலர் இந்த மாதிரி சாவி இல்லாம திணறிட்டு இருப்பாங்க. வாங்க பிரதர்ன்னு சொல்லி உடைச்சி அனுபவிங்க பிரதர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லையா, சரீரத்தில் சுகம் இல்லையா, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, பிள்ளைகள் வாழ்க்கையில ஹல்லேலூயா சமாதானம் இல்லையா, அனுபவிங்க. அதிகாரம் எப்படி ஒரு திறவுகோலை வைத்து கதவை திறக்கிறோமோ அதே போல கர்த்தர் ஸ்பெஷல் கிரேசஸ் உங்களை கொண்டு செய்கிறதற்கு அந்த கிருபைகளை இறங்க பண்ணியிருக்கிறார். அப்படி ஒரு வெண் பனியை போல அவருடைய மேகம், அந்த அபிஷேக மேகம் ஆரோனுடைய சிரசின் மேல் ஊட்டப்பட்ட இந்த அபிஷேக தைலம் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். தேவஜனமே, ஒருமித்து செயல்படுகிற கிருபைகள் உண்டாவதாக. இது குடும்பமானாலும் சபையானாலும் சமுதாயமானாலும் வேலையானாலும் தொழிலானாலும் ஒருமித்து செயல்படுகிற கிருபைகள் உண்டாவதாக. தேவஜனமே, இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஒருமித்து செயல்படுதல். அவன் கூட இருந்த 318 பேர் ஒருமித்து செயல்பட்டார்கள். அதனால்தான் லோத்துவை மீட்க முடிந்தது, லோத்துவின் குடும்பத்தை மீட்க முடிந்தது. யோவான் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. பேதுருவும் யோவானும் கல்லையினிடத்திலே போகும்படி புறப்பட்டு ஒருமித்து ஓடினார்கள். இது அவிசுவாச ஓட்டம். ஒருமித்து ஓடினார்கள். சந்தேகப்படுறதுக்கு ஒருமித்து ஓடுறாங்க. அங்கதான் ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டேன்னு சொன்னாரு. இதை மரியாள் சொன்ன உடனே அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஓடினாங்க. இதெல்லாம் பெரிய ஓட்டம் கிடையாது. இதெல்லாம் அவிசுவாச ஓட்டம், சந்தேக ஓட்டங்கள். இதெல்லாம் நின்று போகட்டும். ஆனா இதே பேதுரு யோவானும் சேர்ந்து நின்று அலங்கார வாசல்ல இருந்த அந்த முடவனை சேர்ந்து சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, எனக்குள் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி அந்த பேதுரும் யோவானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த முடவனை தூக்கி நடக்க வைக்கிறாங்க. கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். This is the blessing of Abraham. This is the blessing of Abraham. அன்னைக்கு அவிசுவாசத்துல ஒரு மனமா இருந்தாங்க பேதுரும் யோவானும். இங்க பரிசுத்தாவினரை பெற்ற பிறகு பெரிய ஒரு மனம். உங்களுக்கு பிரேயர் பார்ட்னரை கர்த்தர் கொடுப்பாராக, ஆவிக்குரிய நண்பர்களை கொடுப்பாராக, ஊழிய பார்ட்னர்ஸை கொடுப்பாராக. அதெல்லாம் பிரிஞ்சு போனவங்களை விட்டுருங்க, பிரிஞ்சு போனவங்களை விட்டுருங்க. அவங்க 10 வருஷமா எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க, இவங்க எனக்கு 15 வருஷமா ஃப்ரெண்டா இருந்தாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்களா. forget it. சாமுவேலை எந்த மட்டும் துக்கிப்பாய் நீ, எந்த மட்டும் சவுலுக்காக நீ துக்கிப்பாய். அவன் போயிட்டான், நான் தான் அபிஷேகம் பண்ண அவனை, அவன் பின்மாறி போயிட்டான், தள்ளப்பட்டுட்டான். அவனுக்கு உட்கார்ந்து எத்தனை நாள் நீ அழுவ? ஓ ஹல்லேலூயா, தாவீது ரெடியா இருக்கிறான். ஓ ஹல்லேலூயா, உன் குப்பியை தைலத்தினாலே நிரப்பி போ, ஈசாயின் வீட்டுக்கு போ. அடுத்த ராஜா ரெடியா இருக்கிறான். அவன் தான் என்னுடைய சித்தத்தின்படி ஹல்லேலூயா என் இருதயத்திற்கு ஏற்ற ராஜா. கரங்களை தட்டுவீங்களா? கரங்களை தட்டுவீங்களா? எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு சவுலுக்காக அழுது கொண்டிருக்காதீங்க. பிரிந்து போனவர்களுக்காக அழுது கொண்டிருக்காதீங்க. பிரிந்து போனவர்கள் பிரிந்து போகட்டும். அவர்கள் நம்முடையவர்கள் அல்லாததினாலே அவர்கள் பிரிந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஒரு நல் ஐக்கியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உண்டாக்குகிறதை நான் பார்க்கிறேன். நல்ல ஐக்கியங்கள் தோளுக்கு தோள நமக்கு நிக்கணுங்க. அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். தரிசனம் உள்ளவர்கள், என்னுடைய அழைப்புக்கு ஏற்றவர்கள் என்னோட இணையணும். என்னுடைய தரிசனத்தை உடையவர்கள், என்னுடைய தரிசனத்தையும் அழைப்பையும் புரிந்து கொண்டவர்கள். ஆபிரகாம் உள்ள அந்த அபிஷேகம், அழைப்பு, அதற்கு தோல் கொடுக்க முடியல. லோத்துவுக்கு தோல் கொடுக்க முடியல, இருக்க முடியாது. தரிசனம் இல்லாதவர்கள் என்ன செய்ய முடியும்? லோத்துவை பிரித்த பிறகுதான் ஆண்டவர் அவன் லைனை கிளியர் பண்றாரு. ஆபிரகாமின் லைனை கிளியர் பண்ணி உன்னை குடும்பமா எடுத்து பயன்படுத்த போகிறேன். ஆபிரகாம், உனக்கு ஒரு குமாரனை நான் கொடுப்பேன், வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, உனக்கு ஒரு குமாரனை தருவேன், வெயிட் பண்ணு. குழந்தை இல்லையேன்னு நீ கவலைப்படாத, கவலைப்படாத ஆபிரகாம். நீ பல விதங்களில் சோர்ந்து போகிற, ஃபர்கெட் இட். உனக்கு ஒரு குழந்தைய தர்றேன், ஆண் குழந்தையோ நல்ல குழந்தைய கொடுப்பேன். அவன் ஈசாக்கில் இருந்து தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அந்த மகன் பிறந்த பிறகு தான் உன் வாழ்க்கையிலேயே வெளிச்சம் பிறக்கும். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. கரங்களை தட்டுங்க. குழந்தை இல்லாதவர்களை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. கர்த்தர் உனக்கு தர்றேன், ஒரு ஆண் குழந்தைய தர்றேன்னு சொல்றாரு. Bless in Jesus name. I bless the uteruses in Jesus name. கற்பங்களை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன்.
ஆதியாகமம் 49:25 சொல்கிறது, யோசேப்புக்குரிய ஆசீர்வாதங்கள் வானங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமியின் ஆழங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாம விசுவாச மார்க்கத்தார் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெயிட், காட் இஸ் கிவிங் யூ. இந்த வருஷம் கரங்களை தட்டுங்க பார்ப்போம். இந்த வருஷம் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க, சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. வர்ற மாசம் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. கருதரிக்க அந்த கர்ப்பப்பைகள் பலப்படுகிறது. எவ்ரி ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஐ பைண்ட் அண்ட் ரிமூவ் இட். எல்லா சுரப்பிகளின் மூலம் வருகிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறேன். எவ்ரி கிளான்ஸ் let it function normally in Jesus name. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுத்தார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஆனா அந்த பிள்ளைய எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? ஆபிரகாமும் சாராளும் அப்படி அழகா வளர்த்தாங்க. எங்கேயாவது ஈசாக்கு சேட்டை பண்ணானா? என்ன வளர்ப்பு! இதான் ஆசீர்வாதம். குடும்பங்கள்ல பெற்றோருக்கு கொடுக்கிற ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் ஆரோக்கியமாய், எப்படி ஆபிரகாம் ஈசாக்கை வளர்த்தானோ அதே போல் ஆரோக்கியமாய் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கிற ஒரு கிருபையை கொடுக்கிறார். அது அன்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பிள்ளைகள் மேல கண்ட்ரோல் இல்லை, பிள்ளைகள் மேல ஒரு ஆதிக்கம், அதாவது ஒரு ஆளுகை இல்லை. பிள்ளைகள் சொன்னா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, அது கேட்கல, இது கேட்கல, அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருக்குது. இன் ஜீசஸ் நேம் எல்லா விதமான ஆர்டர்களையும் கர்த்தர் நார்மலுக்கு கொண்டு வருகிறார். உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள், உங்க பேச்சை மதிப்பாங்க. பெற்றோருடைய பேச்சை மதிப்பதற்கு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். என்ன வளர்ப்புன்னு நான் சொல்லட்டுமா? எப்போதுமே தியானம் பண்ணுகிற மனுஷனா இருந்தான் ஈசாக்கு. ரெபேக்காள் தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஈசாக்கு அப்படியே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்படி இல்லை மாப்பிள்ளை கிடைக்கணும். சத்தம் ஆமென் சொல்லுங்க. இப்படி இல்லை மாப்பிள்ளை கிடைக்கணும். எத்தனை பேருக்கு திருமணம் ஆகல? இப்படி இல்லை மாப்பிள்ளை கிடைக்கணும். அந்த தியானம் பண்றத அப்பா அப்படி இல்லை பொண்ணு கிடைக்கணும். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அப்படி இல்லை ஒரு ரெபேக்காள் கிடைக்கணும். இவ்வளவு நாட்கள் திருமணத்திற்கு இந்த தடைகளை கர்த்தர் உடைத்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடைய கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. ஏதோ நான் புலம்பிக் கொண்டிருக்கவில்லை, ஏதோ நான் பிதட்டிக் கொண்டிருக்கவில்லை. விசுவாச மார்க்கத்தாராகிய நான் விசுவாச மார்க்கத்தில் நடந்து விசுவாச பாஷையை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தினாலே பேசிக் கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தின் ஆவியை பெற்றவனாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு விசுவாசத்தின் ஆவி உங்கள் இருதயத்தை நிரப்புகிறது. கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. விசுவாச மார்க்கத்தார், விசுவாசத்தின் ஆவியை பெற்றவர்கள், விசுவாசத்தின் ஆவியை பெற்றவர்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ரட்சிக்கப்படாதவனுக்கு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட எனக்கு உங்களுக்கு தான். அபிஷேகிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு தான். குடும்பத்தில் ஒரே சிந்தை, வேலை பார்க்கிற இடத்துல ஒரே சிந்தை, ஒரே நோக்கம். நான் ஒரு நோக்கத்தில் செய்கிறேன், என் மனைவி ஒரு நோக்கத்தில் செய்கிறேன். மனைவி ஒரு நோக்கத்தில் நான் செஞ்சுட்டு இருக்கேன் ஒன்று, என் புருஷன் ஒரு நோக்கத்தில் அவர் பாட்டு அங்கே போயிட்டு இருக்காரு. நான் கிழக்க போனால் அவர் வடக்க போகிறாரு, நான் மேற்க போனால் அவர் தெற்க போகிறாரு. சிந்தையில் பிரச்சனை. நோக்கம். தேவஜனமே, இதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு மாட்டுகிற ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரே சிந்தையாக இருப்பது, ஒரே சிந்தை. பிள்ளைகள் ஒரே சிந்தையாக இருப்பது. அம்மா நீங்க சொல்லுங்க நான் செய்கிறேன், அப்பா நீங்க சொல்லுங்க நான் செய்கிறேன். ஒரே சிந்தை. நல்ல ரோமர் 8:27 ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிய கர்த்தர் கிருபை தருவார் என்று ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறார். பிலிப்பியர் 2:2 வாசித்து பாருங்கள். ஏக சிந்தை ஏக அன்பு. பிலிப்பியர் 4:2 ஒரே சிந்தையாக இருக்க கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க யோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்கிறேன்.
ஏன்னா பிலிப்பியர் சபையில 2 சகோதரிகளுக்குள்ள பெரிய பிரச்சனை இருந்துச்சு, ஒரே சண்டைக்காடு. பிலிப்பியர் சபையில உள்ள இருந்த 2 விசுவாசிகளுக்குள்ளே பெரிய பிரச்சனை இருந்தது. அதுல ஒரு விசுவாசி பெயர் யயோதியாள், இன்னொரு விசுவாசி பெயர் சிந்திக்கேயாள். அடிக்கடி சண்டை வந்ததுனால இவர் லெட்டர்லேயே கொண்டு வர்றாரு, ஒரே சிந்தையா இருக்க 2 பேருக்கும் புத்தி சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த சண்டைகள் சர்ச்சை டிஸ்பியூட்ஸ் இந்த வார்த்தை சர்ச்சை, உரசல்கள், குடும்பத்தில் உரசல்கள், வேலை ஸ்தலத்தில் மேனேஜருக்கும் வேலை பார்க்குற நமக்கும் உரசல்கள் வரவே கூடாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் அப்படி ஸ்மூத்தா ஓடிட்டு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்க பேச்சு மதிக்கப்படும், உங்க பேச்சை கனப்படுத்துவாங்க ஜனங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம். சத்தமா ஆமென் சொல்லுவோமா? ஜனங்கள் நம்ம பற்றி எப்படி நினைக்கிறாங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைவு கொண்டிருக்கிறார் என்பது முக்கியம். நான் வாழ்கிற பட்டத்தில் என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து என்ன நினைக்கிறாங்கிறது பிரச்சனை கிடையாது. என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் என்ன நினைவு கொண்டிருக்கிறார் முக்கியமானது. என்னை எப்படி கர்த்தர் பயன்படுத்த நினைக்கிறார்? இதோ நான் அடிமை. ஒரு திட்டம் பெரியது ஆண்டவரே, பரலோக திட்டம் இந்த பூமியில செய்யப்படுறதுக்கு குடும்பமா ஒப்பு கொடுக்கிறவங்களை கர்த்தர் எனக்கு தேடி வந்திருக்கிறார். ஈசாய், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? 7 பேர் தானா? ஈசாய், உன் பிள்ளைகள் இவ்வளவு பேர் தானா? கேட்கிறான் சாமுவேல், உன் பிள்ளைகள் இவ்வளவு பேர் தானா? 8வது ஆளை விட்டுட்டீங்கப்பா, தாவீதை விட்டுட்டீங்களே, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? 1 சாமுவேல் 19:22 சாமுவேல் கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? கர்த்தர் கேட்கிறாரு. சில பிள்ளைகள் மேல உங்களுக்கு தரிசனம் உண்டாகல. சில பிள்ளைகளை ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க. நீங்க பெற்றோராக உங்களுக்கு சில பிள்ளைகள் மேல உங்களுக்கு வித்தியாசமா பிசாசு எண்ணத்தை போட்டு வச்சிருக்கிறான். ஈசாய்க்கு அப்படித்தான் போட்டுட்டான். கர்த்தர் கேட்கிறாரு, சாமுவேல், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? ஓகே, உனக்கு இவ்வளவுதான். அவனை வர சொல்லு, விருந்து சாப்பிட மாட்டேன். அவனை வர சொல்லு. அவன் தான் இந்த இஸ்ரவேலுக்கு ராஜா. அந்த தாவீது தான் இஸ்ரவேலுக்கு ராஜா. கரங்களை தட்டுவீங்க. அந்த தாவீது தான் இஸ்ரவேலுக்கு ராஜா. கர்த்தர் நியமித்த ராஜாவை மாற்ற முடியுமா? பேரை மாற்ற முடியுமா? சவுலை தள்ளி ராஜாவாக தாவீதை ஏற்படுத்தினாரு. எனக்கு அருமையான தேவஜனமே, யாரையாவது கீழே தள்ளி கம்பெனியில் உங்களை கொண்டு வேலைக்கு சேர்ப்பாரு. யாரையாவது கீழே தண்ணி வீட்டுக்கு அனுப்பி கர்த்தர் உங்களை கொண்டு சேர்ப்பாரு. தகுதி இல்லாதவர்களை கீழே தள்ளி தகுதி உள்ளவங்களை கர்த்தர் உள்ள தூக்குவாரு. ஒரு இடம் உண்டாகிறது, ஒரு இடம் உண்டாகிறது. தேவஜனமே, 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 இந்த உலகம் உங்களை தள்ளி இருக்கலாம், இந்த உலகம் உங்களை வெறுத்து இருக்கலாம், குடும்பத்தார் உங்களை வெறுத்து இருக்கலாம். கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் வார்த்தைகளை பற்றிக் கொள்ளுங்கள், இயேசுவே என்று சொல்லி விழுங்கள். ஓ, கண்ணீர் விட்டு அவரோடு நேரங்களை செலவழியுங்கள். ஓ, கதவை பூட்டிக் கொண்டு வேதத்தை திறந்து வார்த்தைகளிலே மகிழுங்கள். வாசித்து வாசித்து தியானித்து ஜெபித்து ஜெபித்து ஜெபித்து, ஓ ஹல்லேலூயா, அபிஷேகத்தினாலே, வெளிப்பாட்டு அறிவு அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு ரூமை விட்டு வெளியே வரும்போது ஒரு அபிஷேகத்தோட வெளியே வாங்க. காலமெல்லாம் நான் செய்தது அதுதான். ஒவ்வொரு நேரமும் அறைகள் அடைத்துக் கொண்டு பல மணி நேரங்கள் வசனத்தோடும் ஜெபத்திலையும் பல வருஷங்கள். தேவஜனமே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்குவாதம் பண்ணுகிறவர் அல்ல. அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார். அவர்
முரண்குரலிடவும் மாட்டார். ஒரு வாயில வஞ்சனை இல்லை. சொன்னதை மாற்ற மாட்டாரு. நம்மள மாதிரி மாத்தி மாத்தி பேச மாட்டாரு. உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. வாக்கில் மாறாதவர் நேற்றும் என்றும் என்று. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஜீசஸ். தேவஜனமே, பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கிற மதியினத்தை, ஒட்டி இருக்கிற மதியினத்தை அழகாக அகற்றுகிற கிருபைகள் இன்னைக்கு பெற்றோருக்கு கொடுக்கிறாரு. பிள்ளையை சும்மா போட்டு பரம்ப போட்டு அடிச்ச உடனே எல்லாம் முடிஞ்சிருமா? பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. ஞானம், புத்தி. பிள்ளைகளை கவனிக்கணும். சின்ன பிள்ளைகள் வளர்ந்து வளர்ந்து வரும்போது 6 வயசு 8 வயசு 12 வயசு டீனேஜ், அடல்ட்ஹுட் இப்படிலாம் போகும்போது தேவஜனமே, ஸ்டேஜ் மாறும்போது ஆலோசனைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். சின்ன வயசுல 6 வயசு குழந்தைக்கு ஆலோசனை கொடுத்த மாதிரி காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு ஆலோசனை கொடுத்தா கேட்க மாட்டாங்க. எப்படி பக்குவமாக கொடுக்கணும்? பெற்றோர்கள் பிள்ளைகளின் அந்த வளர்ச்சியின் பருவங்களை அறிந்து புத்தியாய் ஆலோசனை கொடுக்கணும். ஒர்க் அவுட் ஆகாது. இல்லாட்டி ஒரே குழப்பமாக தான் இருக்கும். என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கன்னா சம்திங் ராங் வித் யூ. ஏன்னா உங்க பிள்ளைகளை நீங்க புரிந்து கொள்ளல, அவருடைய பருவத்தை நீங்க புரிந்து கொள்ளவில்லை. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஈசாக்கை புரிந்து நடத்துவது. அழகாக வளர்த்து கொண்டு வந்துட்டான் பாருங்க. ஆதியாகமம் 22 அதிகாரம் வரும்போது, உனக்கு உள்ள ஒரே குமாரனை ஏகசூதனை கொண்டு போய் பலியிடுன்னு சொன்ன உடனே ஈசாக்கை கூட்டி கொண்டு போகிறான். தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கும்போது கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு அந்த பேச்சையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். மேலே போய் நீ தான் பலியாடுன்னு சொல்லி ஈசாக்கை கட்டின போது அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்துட்டான். வளர்ப்பு அப்படிங்க, வளர்ப்பு அப்படி. அப்பா சொல்லிட்டாங்க. அப்பா உங்ககிட்ட அப்பா தேவன் சொல்லிட்டாரோ? ஆமாப்பா, உன்னை பலி கொடுக்கறதுக்கு சொல்லிட்டாரு. ஓகே, அப்படின்னா என்னை கட்டுக்கு, நான் படுத்துக்கிறேன், பலிபடத்தில் படுத்துக்கொண்டா. இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். பிள்ளைகளை அர்ப்பணிப்புக்குள்ள நடத்துறது, பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தலுக்குள்ள நடத்துறது, பிள்ளைகளை கீழ்ப்படுத்தலுக்குள்ள நடத்துறது. இந்த கிருபை ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் மல மல மலன்னு பரலோகத்திலிருந்து இறங்குறது பாருங்க. கரங்களை தட்டி ரோகோ முழங்கால் படிக்கிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோமா? அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமினுடைய ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் BEM சபை, மங்கள் மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் M. ரால்ஸ்டன், தலைமை போதகர் BEM சபை, இயக்குனர் BEM மிஷனரி ஸ்தாபனம்.